என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து ஊற்றி உட்காரும்போது தான் மணி அடிச்சப்போ அவங்க எல்லாரும் வரிசையாக லைனில் உள்ளே வந்து சாப்பிட்றது பார்க்கும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. அந்த டயர்ட்னஸே மறந்துடுச்சு. ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து தாத்தா பாட்டி எல்லாருக்குமே ஸ்பெஷலாக ஒரு ஃபீஸ்ட் பண்ணியிருந்தோம் வெஜிடேரியனில். அண்ட் அவங்களுக்காக அவங்களோட ஸ்பெஷல் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒரு டேஸ்டியான மீல். அந்த ப்ராசஸே ஃபன்னாக இருந்தது, எக்ஸாஸ்டிங்காக இருந்தது. பட் இவங்களோட ஸ்மைல் பார்க்குறப்போ, இவங்களுக்கு நாங்கள் சர்வ் பண்ணுறப்போ இது கொஞ்சம் இன்னும் தாங்க இது நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ அந்த டயர்ட்னஸாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே போயிடுச்சு. மாமா இவனுக்கு கொஞ்சம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். எங்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவர்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். உண்மையிலே பட்டு சாரா இருக்கட்டும், ராம் செஃப்பா இருக்கட்டும், கூட இருக்க மென்டர் செஃப்பா இருக்கட்டும், பிரமாதமா ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஃபுட்டு, அதாவது நானே எதிர்பார்க்கல, வாசமா இருக்கு அந்த ஃபுட்டு. சமைச்சது மட்டும் இல்லாம நாங்க எங்க கையால பரிமாறுறது உண்மையிலே இது பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். நான் சீரியஸா என்னோட வீட்டில் கூட இது மாதிரி பண்ணது கிடையாது. கசின்ஸ் கூட வந்துட்டு ஒரு எங்கேயாச்சும் லாங் எங்கேயாச்சும் போயிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து சமைச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ஒரு நாள் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். குழந்தைங்க அவங்களாம் லிட்டரலா இங்க இருக்கிறவங்களாம் குழந்தைங்க மாதிரி இருக்காங்க. ஆமா, எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இங்க இருக்கிறவங்களுக்கு காசை விட யாருன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேச சாப்பிட்டியான்னு கேட்டா மட்டும் போதும்.